நீ காலையில் கூட இன்னைக்கு காலையில் போய் பேசல, சர்வசாதாரணமா. அதனால தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். பொய்யை விரும்பாத, பொய்யை பேசாத. ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு மேன்மை. இப்ப உள்ள சூழ்நிலைக்கு சொன்னாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. எனக்கு கத்தனை ஞாபகப்படுத்தினாலும் சொல்றான். இப்ப நான் இருக்கேன். நாங்கள் ஊரில் இருந்தபோது ஒரே குடும்பமாக தான் இருந்தோம். ஊழியத்தின் நிமித்தம் நான் இங்க இருக்கேன். அவரவர்கள் திருமணமாகி அவரவர்கள் தனித்தனி குடும்பமாக இருப்பது வழக்கம். காலகட்டங்கள் வரும்போது தனித்தனி குடும்பமாக தனித்தனி ரேஷன் கார்டு வச்சுக்கிறது வழக்கம். குடும்பமாக இருந்தாலும் திருமணமானாலும் திருமணம் ஆகாது இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனி ஆதார் உண்டு, தனித்தனி ஓட்டர் ஐடி உண்டு, அது வேற. ஆனால் ரேஷன் கார்டு இருக்குது பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒன்று குடும்ப அட்டை. இப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க அப்படி வச்சுக்கோமே. எங்கள் அம்மா பேரில் ஒரு தனி ரேஷன் கார்டு, எங்கள் பேரில் ஒரு தனி ரேஷன் கார்டு. எங்கள் அம்மா பேருக்கு மட்டும் தனியாக ஒரு ஆளை போட முடியாது, ஒரு ஆளுக்கு கார்டு கிடையாது. மெர்சி பேர் அதில் சேர்த்துற வேண்டியது. 2 பேர் இருந்தால் கார்டு உண்டு. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்போம். 2 கார்டை வச்சுக்கிட்டு பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு, இலவச பொருட்கள் எல்லாத்தையும் டபுளாக வாங்கிடுது. ஏன் இந்த பொய்? ஒன்றாய் கூட இருக்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ அல்ல யாருக்கோ, ஒன்றாய் கூட இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு காடை வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமாது? அப்படிலாம் இருந்தா சரி பண்ணிக்கிங்க. 4வது வசனத்தை வாசியுங்கள். அதாவது ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தனியாக தான் இருக்காங்கன்னா தனியாக ஒரு கார்டு இருக்கணும் தான். ஒரு அப்பா இருக்காங்க தனியாக தான் இருக்காங்கன்னா தனி கார்டு வச்சுக்க வேண்டியது தான். அது வேற விஷயம். நான் அதை குற்றமா